అలా మిన్న పట్టాడు అన్న నాకు ముందు చెప్పండి ఆకాడు జన్మ ధన్యమైంది ఇప్పుడు నువ్వు పోయినాను గురువు నా జన్మ ధన్యమైంది முன்னாடி ஆந்திரா சாமிக்கு போகிறாங்க. சாமி சரணம் ஆந்திராவிலேருந்து வந்துட்டு பெரியபாதில் வந்து எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க. போங்கன்ட்டு எங்கள் கூட சாமியெல்லாம் சொன்னாங்க வழியோட மகிமை அப்படியே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களும் ஸ்பீடாக நமக்கு கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சாமி சரணம் என்னோட பெரிய வழின்ட்டு பாதை சமமாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. முன்னதான் ஒரு இடத்துல ஏறி வந்தேன், இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. போக 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 இருக்குங்க காலக்கட்டுன்ற ஏரியாக்கெல்லாம் கால் கட்டிக்கும். அதனால தான் அதுக்கு பேரே காலக்கட்டி. அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு காட்டுறாங்க. போனால் நம்மளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நைட்டில் வந்து நம்ம ஐயப்போட வாகனம் புலியெல்லாம் வரும் செய்யும் யானை வரும்ன்ட்டு அங்கே நிறுத்திடுவாங்க. திரும்ப காலையில் 6 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் காலக்கட்டி போய் ஆகணும். பார்க்கறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் ஸ்டார்டிங். பாரு மேடு தெரியுதோ, மேலே மேடு போக போக மேடு ஏறும். நெட்டு குத்தலாம் பாருங்கள், இதுதான் வழி. இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி தான், இதோட பெருசாக தான் வரும். பார்த்துக்கோங்க சாமிங்களே, இதுதான் பெரிய பாதை. வருஷம் நாங்கள் எப்பவுமே பெரிய பாதை தான் வரதுக்கு ஆசைப்படுவோங்க. நாங்கள் 2 சாமி, நானும் காங்கேய சாமியெல்லாம். அந்த சாமி இந்த சாமி தான் ஃபஸ்ட்டு. நானும் சின்ன பாதைன்னு சீனு போகிறோம். அப்புறம் பார்த்தா கோலுன்னு வந்துடும் வயசான சாமி மாதிரி. அவர் கோலுன்னு வெள்ளங்கிரி மலையில் ஏறுற மாதிரியே ஏறுவார். அவருக்கு பின்னாடியே நான் சிசி மாதிரி நடந்து போயின்னே இருப்பேன். அவர் அங்கே போய் சொல்வார், நான் தான் அந்த சாமியை கூட்டின்னு வந்துன்ட்டு. என்ன பண்ணுறது, குருசாமிக்கு அடங்கி போகணுன்ற மாதிரி பெரிய வழி கூட்டின்னு போய் குருசாமிக்கு அடங்கி போகணும். பார்த்துக்கங்க, மேடு ஏறி தெரியுதா, நெட்டு குத்தில் ஏறது பார்த்தீங்களா, டட்டு கீழே இறக்கி காட்டுறோம் பாரு. ஓகே சாமி சரணம். சாமிகள் எந்த ஊர்?